செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது திருமண காலத்தில் தடையை உண்டாக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை நிறையா வரும். திருமண வாழ்க்கை சிறக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாயான கிரகம் வந்து நம்மளோட ஜாதகத்தில் எந்தெந்த அடிப்படையில் இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷத்தை உண்டாக்குறாரு அப்படின்றத பார்ப்போம். செவ்வாயானவர் வந்து லக்னத்தோட 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது, அப்புறம் 4வது வீடு சுகஸ்தானத்தில் இருக்கும்போதும், அப்புறம் வந்து கலத்திரஸ்தானமாகிய 7வது வீட்லேயும் 8வது வீட்லேயும், அப்புறம் விரயஸ்தானமாகிய 12வது வீட்லேயும் இருக்கும்போதும் இந்த செவ்வாய் தோஷத்தை உண்டாக்குறாரு. ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் இந்தந்த வீடுகளில் இருந்தால் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோகளில் போட்டுகிட்டே வரேன். இந்த உதாரணத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாயானவர் வந்து 8வது வீடாக இங்கே வர்றது விருச்சிக வீடு. அதாவது அவரோட சொந்த வீடு அது, ஆட்சி வீடு. இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இது அவரோட சொந்த வீடான ஆட்சி வீட்டில் இருக்குது. அதனால் இங்கே செவ்வாய் தோஷம் கேன்சல் ஆகுது. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது திருமண காலத்தில் தடையை உண்டாக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை நிறையா வரும். திருமண வாழ்க்கை சிறக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாயான கிரகம் வந்து நம்மளோட ஜாதகத்தில் எந்தெந்த அடிப்படையில் இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷத்தை உண்டாக்குறாரு அப்படின்றத பார்ப்போம். செவ்வாயானவர் வந்து லக்னத்தோட 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது, அப்புறம் 4வது வீடு சுகஸ்தானத்தில் இருக்கும்போதும், அப்புறம் வந்து கலத்திரஸ்தானமாகிய 7வது வீட்லேயும் 8வது வீட்லேயும், அப்புறம் விரயஸ்தானமாகிய 12வது வீட்லேயும் இருக்கும்போதும் இந்த செவ்வாய் தோஷத்தை உண்டாக்குறாரு. ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் இந்தந்த வீடுகளில் இருந்தால் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோகளில் போட்டுகிட்டே வரேன். இந்த உதாரணத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாயானவர் வந்து 8வது வீடாக இங்கே வர்றது விருச்சிக வீடு. அதாவது அவரோட சொந்த வீடு அது, ஆட்சி வீடு. இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இது அவரோட சொந்த வீடான ஆட்சி வீட்டில் இருக்குது. அதனால் இங்கே செவ்வாய் தோஷம் கேன்சல் ஆகுது.